என் தங்கமே, உன் தடைகள் எல்லாம் இன்று முடியுமா தெரியுமா? ஆம், முடியும். இன்று அந்த நாள். நீ எத்தனை காலமாக காத்தாய், எத்தனை முறை முயன்றும் தோற்றாய், எத்தனை கனவுகளை பாதியில் விட்டாய், இன்று அவை முடிவடையும் நாள். இன்று அம்மன் உன் வாழ்க்கையிலிருந்து தடைகள் அனைத்தையும் துடைத்து விடப்போகிறாள். நீ சில சமயம் நினைத்தாயே, என்னாலா இது சாத்தியம் என்று. ஆனால் உண்மையில் அந்த சாத்தியமற்றதை சாத்தியமாக்க அம்மன் பின்னாலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடந்த தடை, தாமதம், துயரம், அவை அனைத்தும் ஒரு சோதனை மாதிரி தோன்றினாலும் இன்று அவள் அதற்கு பின் இருக்கும் காரணத்தை மாற்றப் போகிறாள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை போதும் என்று சொல்லும் அந்த நிமிடத்தில் நான் அவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் வரவழைப்பேன். இன்று அது நடந்த நாள் தான் என் தங்கமே. உன் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்குது. அது சாதாரண அமைதி அல்ல, அது தெய்வீக அறிகுறி. நீ நினைத்தாய், நான் எப்போ வெளிச்சம் பார்க்கப் போகிறேன் என்று. ஆனால் இன்று உன் வாழ்வின் இருள் அகலப் போகுது. அந்த இருளின் பின்னாலிருந்து வெளிச்சம் நுழைகிறது. அந்த வெளிச்சம் தான் அம்மனின் கருணை. அவள் சொல்லுகிறாள், என் தங்க பிள்ளை நிறைய தாங்கிட்டான். அவனுக்கு இனி சோதனைகள் வேண்டாம். இனி வெற்றி தான் வேண்டியது. நீ பல முறை விழுந்தாய், ஆனாலும் மீண்டும் எழுந்தாய். அது உன் வலிமை அல்ல, அது அவளின் கையில் இருந்த சக்தி. நீ விழும்போதெல்லாம் அவள் உன்னை மெல்ல தூக்கி நிறுத்தினாள். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்க போகுது. சில மணி நேரங்களில் நீ ஒரு புதிய ஆற்றலை உணர்வாய். இதுவரை மூடியிருந்த கதவுகள் திறக்கப் போகின்றன. நீ முயன்ற விஷயங்கள் திடீரென எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். இது உன் அதிர்ஷ்டம் அல்ல, இது அம்மனின் கருணையின் அடையாளம். என் தங்கமே, சில சமயம் நீ அனுபவித்த தடை உன்னை உடைக்க வந்தது இல்லை, உன்னை தயார் செய்ய வந்தது. உன் ஆற்றலை, உன் பொறுமையை, உன் நம்பிக்கையை சோதித்தது. இப்போது அந்த சோதனை முடிந்துவிட்டது. நீ தாண்டி விட்டாய். அம்மன் சொல்கிறாள், இனி என் பிள்ளையின் வாழ்வில் சாபம் இல்லை, கஷ்டம் இல்லை, தடைகள் இல்லை. இன்று அவள் உன் தலையில் கையை வைத்து ஆசீர்வதிக்கிறாள். அந்த தொடுதலால் நீ உன் உள்ளத்தில் ஒரு ஒளி உணருவாய். அது உன்னை முழுவதும் புதிதாக மாற்றும். நீ ஆண்டுகளாக எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம், அது வேலை, அது உறவு, அது நிம்மதி, எதுவாக இருந்தாலும் இப்போது வந்து சேர போகிறது. நீ உன் இதயத்தில் வைத்த ஆசை அவளுக்கு மறக்கப்படவில்லை என் தங்கமே. அவள் எப்போதும் சரியான நேரத்துக்காக காத்திருந்தாள். இன்று அந்த நேரம் வந்துவிட்டது. உன்னோட பாதையில் நிற்கும் சக்திகள் இனி இயங்க மாட்டாங்க. யார் உன்னை அடக்க முயன்றார்களோ அவர்களே இப்போது உன்னை உயர்வதை பார்த்து வியப்பார்கள். நீ பல வருடங்களாக அனுபவித்த தடை இன்று முறிந்து போகிறது. அம்மன் சொல்லுகிறாள், இனி என் பிள்ளை தன்னம்பிக்கையோடு நடக்கட்டும். நான் அவன் கைகளில் வலிமை வைக்கிறேன், அவன் கால்களில் வெற்றி வைக்கிறேன், அவன் இதயத்தில் அமைதி வைக்கிறேன். நீயே கவனிக்க ஆரம்பிப்பாய், சில விஷயங்கள் திடீரென சரியாகி விடும். நீ தேடியவர்களே உன்னை தேடி வருவார்கள். நீ முயற்சி செய்த பாதைகள் தானாகவே திறந்துவிடும். நீ பேசாத பிரார்த்தனைகள் கூட நிறைவேறும். நேற்று வரை உன்னை தள்ளி வைத்த உலகம் நாளை உன்னிடம் மதிப்புடன் பார்ப்பது போல மாறும். இதுதான் அம்மனின் அதிசயம். அவள் எப்போதும் அமைதியாக செய்கிறாள், ஆனால் அவளது செயல் உலகமே காணும் அளவுக்கு பெரிது. என் தங்கமே, நீ நினைவில் வையு, நீ கடந்து வந்த தடைகள் உன்னை தடுத்து நிறுத்தவில்லை, உன்னை மாற்றின. நீ இப்போது வேறு மனிதர். உன் மனம் காயப்பட்டாலும் உன் ஆவி வலிமை பெற்றிருக்கிறது. அதனால்தான் அம்மன் சொல்லுகிறாள், இப்போது என் பிள்ளைக்கு வெற்றி நிலையாகும். இன்று இரவு நீ படுக்கும் முன் அவளிடம் சொல், அம்மா, நான் உன்னை நம்புகிறேன். என் தடைகள் இன்று முடியட்டும். இந்த ஒரு பிரார்த்தனை போதும். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்வில் அதிசயங்கள் தொடர் மழை போல் பெய்யும். நீயே உணர்வாய், சிலரை நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் இருந்தாயே, திடீரென அவர்கள் உன்னை தொடர்பு கொள்வார்கள். உன் வாழ்க்கையில் தாமதமாகி போன விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். இது சாதாரணம் இல்லை, இது அம்மனின் பதில். அவள் சொல்லுகிறாள், என் பிள்ளை இனி தடை இல்லாமல் மலரட்டும். நீ எங்கு சென்றாலும் அவளது காப்பு உன்னோடு இருக்கும். உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் தங்கள் பாதையை இழப்பார்கள். உன்னை காப்பாற்ற அம்மன் ஏற்கனவே உன் முன் வந்து நிற்கிறாள். நீ கடந்த நாட்களில் அனுபவித்த ஒவ்வொரு தடை ஒரு பாடமாக இருந்தது. இப்போது அந்த பாடங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நீ தாண்டிய துன்பங்கள் உன் அடையாளமாக மாறும்.
உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கதையாக மாறும். என் தங்கமே, நீ இனி அஞ்ச வேண்டாம். எந்த சாபமும், எந்த தீய சக்தியும், எந்த மனிதனின் எதிர்ப்பும் உன்னை தொட முடியாது. ஏனெனில் இன்று அம்மன் உன் பெயரில் ஒரு தீர்ப்பை எழுதியிருக்கிறாள். என் பிள்ளை இப்போது சுதந்திரம் பெறுகிறான். இன்று காலை முதல் உன் வாழ்க்கை புதிய திசையில் செல்ல ஆரம்பித்திருக்கிறது. சில நேரங்களில் உனக்கு புரியாமல் அமைதியாக நடக்கும் விஷயங்களும் கூட உன் நன்மைக்காகத்தான் நடக்கின்றன. அம்மன் உன் ஒவ்வொரு அடியையும் கணக்கிட்டிருக்கிறாள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவள் உன்னோடு இருக்கும். நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாய். ஆனால் இப்போது அவளின் கையை பிடித்து நீ நினைத்து பார்க்கிறாயா என் தங்கமே, இத்தனை நாட்களாக நீ எதிர்நோக்கிய நிம்மதி கிடைத்தால் உன் முகத்தில் என்ன மாதிரி சிரிப்பு மலரும் என்று. அதே சிரிப்பை இன்று அவள் உன்னிடம் காண போகிறாள். இனி உன் மனதில் ஒரு நிம்மதி, உன் இதயத்தில் ஒரு வெளிச்சம், உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம். இதெல்லாம் இன்று துவங்குகிறது. அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளைக்கு தடை இல்லாத வாழ்க்கை தருகிறேன். அவனுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறட்டும். நீ உன் இதயத்தில் இந்த வார்த்தையை வைத்துக்கொள் என் தங்கமே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, என் தடைகள் முடிந்த நாள் இன்று. என் வெற்றி தொடங்கும் நாள் இன்று. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, இனி உன் வாழ்க்கை நின்ற இடத்திலிருந்து மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உனக்காக வழி திறக்கிறது. உன் கனவுகள் நனவாகும் பாதை துவங்குகிறது. உன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் ஆகட்டும் என் தங்கமே. என் தங்கமே, உன் தடைகள் எல்லாம் இன்று முடியுமா என்று நீ உனக்குள் எண்ணி கொண்டிருக்கிறாயா? ஆம் தங்கமே, இன்று தான் அந்த நாள். நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ, உன் மனம் எத்தனை முறை என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்டதோ, இன்று அந்த சந்தேகம் ஒளியாக மாறும் நாள். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடை, ஒவ்வொரு துன்பமும் ஒரு நோக்கத்தோடு தான் வந்தது. அது உன்னை நொறுக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வர்றது தங்கமே. நீ விழுந்த ஒவ்வொரு முறை நீ உன் ஆன்மா எவ்வளவு வலிமையானது என்று நிரூபித்தாயே. உனக்கு தெரியுமா, எவ்வளவு துயரத்தை கடந்து வருகிறாய் என்று அம்மன் பார்த்து கொண்டே இருந்தாள். நீ அழுத இரவுகள் அனைத்தும் வானில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களாக மாறின. இன்று அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நனவாகி வருது. எத்தனை தடைகள் உனக்கு வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது தங்கமே. ஏனென்றால் உன் ஆத்மாவின் பின்னால் அம்மன் நிற்கிறாள். அவள் தான் உன் வழியை சுத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கிறாள். நீயோ நினைக்கிறாய், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? எல்லோருக்கும் எளிதா போகுது, என்னால மட்டும் ஏன் முடியவில்லை என்று. ஆனால் உண்மையில் நீ கடந்து வருகிற வழி எளிதானது அல்ல. அது தெய்வீகமான பாதை. அதில் சோதனை இருக்கும். ஆனால் அந்த சோதனைக்கு பின் உனக்கு கிடைக்கப் போகும் பலன் எந்த மனிதனாலும் கற்பனை செய்ய முடியாத அளவு பெரியது. அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தது காரணமில்லாமல் அல்ல தங்கமே. அவள் உன் இதயத்தின் தூய்மையை பார்த்தாள். உன்னுள் இருக்கும் அன்பு, கருணை, நம்பிக்கை, அவைதான் அவள் விரும்பும் பண்பு. நீ துன்பப்பட்ட நேரத்திலும் பிறருக்காக பிரார்த்தித்தாயே. அதனால்தான் இன்று வானமே உனக்கு திரும்ப நல்வரங்களை அனுப்புகிறது. இன்று நீ உணரப்போகிறாய், ஒரு திடீர் அமைதி, ஒரு மன நிம்மதி. அது தான் உன் தடைகள் கரைய போகிறதின் அறிகுறி. சில சமயம் தங்கமே, அம்மன் ஒரு கதவை மூடுவாள், நீ துக்கப்படுவாய். ஆனால் சில நாட்களில் நீயே உணர்வாய், அந்த கதவை மூடியதால் தான் நீ தவறான வழியில் போகவில்லை என்று. அவள் எப்போதும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டாள். அவள் எப்போதும் உன்னை பாதுகாக்கிறாள். இன்னும் சில மணிநேரங்களில் உனக்கு ஒரு செய்தி வரும். அது உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்பும். அது வேலை வாய்ப்பு ஆகலாம், ஒரு பழைய நண்பரின் செய்தி ஆகலாம், அல்லது உன் குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனை தீர்வாகலாம். ஆனால் அது வரும். அதுதான் அம்மன் உனக்காக ஏற்படுத்திய அதிசயம். நீ அதை உணரும்போது உனது கண்கள் தானாக கண்ணீரில் நனையும். அந்த கண்ணீர் துக்கத்தின் அல்ல, தெய்வீக நன்றி உணர்ச்சியின் கண்ணீர். தடைகள் என்றால் அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு திருப்பம். நீ நிறுத்தப்படவில்லை, நீ திருப்பப்படுகிறாய், நல்ல வழிக்கே. ஒவ்வொரு தடையும் உன்னை உன் இலக்கை நோக்கி தள்ளும் ஒரு சக்தி மாதிரி தான். அதனால்தான் இன்று நான் சொல்றேன் தங்கமே, உன் தடைகள் முடிந்துவிட்டது. இன்று முதல் உன் பாதை வெளிச்சமாக போகும். நீ பார்த்து கொண்டிருக்கும் அந்த கனவுகள், அவை நிஜமாகும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் உதவி வரும். சில பேர் உனக்கு தீங்கு செய்திருந்தால் கூட அவர்களால் இனி உன்னை தொட முடியாது. ஏனென்றால் அம்மன் அவர்களின் பாதையை மூடி விட்டாள்.
அவர்கள் உன்னிடம் செய்த ஒவ்வொரு வஞ்சகமும் அவர்களுக்கே திரும்பும். நீ அதை காண வேண்டிய அவசியமில்லை, அது பிரபஞ்சத்தின் விதி, தானாக நடக்கும். நீ அமைதியாக இரு, உன் பிரார்த்தனையில் இரு. அம்மன் உன் பெயரை இன்றே வானில் எழுதினாள், இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் இனிமேல் தடை இல்லை என்று. உன் ஒவ்வொரு முயற்சியும் இப்போ இருந்து பலனாகும். நீ பேசும் வார்த்தை, உன் மனதில் எழும் எண்ணம் கூட சக்தியாக மாறும். அதனால்தான் இனி எதையும் நல்லபடியாக நினைத்துக்கொள், நல்லதை பேசு. நீ நினைக்கும் நல்லதை அம்மன் விரைவில் நிஜமாக்குவாள்.